சூர்யாவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்ன மச்சான், தெய்வ மாமான்னு கூப்பிடணும், தெய்வ மச்சான். ஓ அப்படி. அவர் சூர்யா சாரோட காதலுக்கு பக்கவளமாக இருந்திருக்கிறாரு. அஜித் என்ன பார்க்க மாட்டார் உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கீங்க. நல்ல சரண் சார் வந்து காப்பாற்றிட்டார். அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு இங்கே கூட போட்டுக்க நினைக்கிறேன். சூர்யா சார் விஜய் சார் நடித்த படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர். ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்முகமாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான், எளிமையாகவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள், இணைபிரியாத நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். எதுக்கு சொன்னால், நான் காலேஜ் படித்தேன்னு தெரியணும்ல, அதுக்காக. நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான், அப்போ விரட்டி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள், எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், பூவை உனக்காக இருக்கட்டும், துல்லாத மனம் துல்லாத இருக்கட்டும், சூர்யா சாருக்கு நந்தாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஒரு டைட்டில் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா காமெடியும் டைமிங். ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதில் இடம் ராதாரவி சார் வேறு. முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இது வில்லன் நடிச்சிருப்பார். அவர் இழக்கும் போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஆமாம், அவர் அதில் காமெடி நினைக்கிட்டாங்க. ஒரு பெரிய செட்டப்பு.